ஸ்ரீ அம்மன் ஐம்பன் வாட்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஐமோன் செயின் கொடி மாடல் தான் இப்போ வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5+1 வரி மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடலு. இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ரெண்டாவது இதே 5+1 தான். இது வந்து மில்லர் அப்படிங்கிறது கிடையாது, வரி அப்படிங்கிறது இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்குறது வந்து இது வந்து கொடி டைப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதா கொடி அல்லது அரணா கொடி அப்படின்னு சொல்கிறது உண்டு. சில இடங்களில் அந்த கவுண்டர் கொடி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தரும் அந்த அடையாளத்துக்காக சொல்லப்படுறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முறுக்கு செயின் அப்படின்னு சொல்கிறது, வைக்கப்பல் கொடி அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி மாடலில் எவ்வளோ நீளம் வேணாலும் எவ்வளோ கனம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சாதா செயின், சாதா கொடி தான். இது வந்து ஐமோனில் செஞ்சது. இதெல்லாமே 26 இன்ச்சு நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இது தெளிவாக தெரியுது. அந்த கவரில் போட்டதெல்லாம் கொஞ்சம் டல் அடிக்குது, மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியது கலர்லாம். ஸோ இது வந்து பைரவி செயின் அப்படிங்கிறது, பைரவி கொடி. இந்த மாதிரி உடனடியாக வந்துன்னா கொடி டைப் தான் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த மாதிரி கொடி டைப்லாம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துட்டுருக்குது. இது எல்லாமே ஆர்டருக்கு தான் போட்டது பெரும்பாலும் எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மில்லர். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் அப்படின்னு சொல்கிறது. பார்க்குறதுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும், சதுரமாக இருக்கும். இது எல்லாமே மிஷினில் பண்ணுறது தான். மற்றது எல்லாமே இது நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கையில் பண்ணுறது தான். எல்லாமே கை வேலைப்பாடு தான் எல்லாமே. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்குற எல்லா மாடலுமே கை வேலைப்பாடு தான். சரிங்களா, ஆனால் இந்த பாக்ஸ் செயின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினில் வர்றது தான். இது வந்து போலாக இருக்கும், வெயிட்டு கம்மி. ஸோ எல்லா டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட்மேடு தான், மிஷினில் கையில் செய்ததாக இருக்கும். பட் இந்த மாதிரி மாடல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் செயின் தான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் இது வந்து வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பெருசாக போட முடியாது. ஆனால் அழகாக இருக்கும். ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது மின்மினி செயின் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் வரி வராதுங்க. சரிங்களா, இதை பாருங்கள், இதுவும் வந்து மின்மினி செயின் தான். இது வந்து வரியாக வரும். அந்த வரி அப்படிங்கிறது இதில் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், இதில் வரி வராது. ஸோ இது வந்து பழைய மாடல் தான். ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கையில் செய்கிறது தான் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும் வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இன்னும் ஒரு சில மாடலில் ஒரு 4-5 மாடல் புதுசாக போட்டிருக்கோம். அது நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிவு போடுறேன். அது இல்லாமல் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு கட்டாயமாக நான் ஒரு இப்போ வீடியோ போடுறேன். அந்த கொலுசு டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் வாங்குகிற மாடலே வந்து ஐமோனில் வந்து பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் மெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை மெட்டியை வரும் பார்த்திங்கன்னா ஐமோனில். அது மாதிரி உருண்டையாக ப்ளைனாக வேணுனாலும் அந்த மெட்டி வந்து ஐமோனில் இருக்குது. ஸோ அது வேணுன்னா எல்லாம் போய் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மாடல் அனுப்புகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க